Chai with Chitra. Social talk. நீங்கள் சமைக்கிற ஃபுட்டில் வெஜிடேரியன் ரசிகர்கள் அதிகமாக நான் வெஜிடேரியன் ரசிகர்கள் அதிகமாக? ரெண்டுமே. வீட்டில் வந்து பியூர் வெஜ். உங்கள் வீட்டில்? வீட்டில் வந்து நான் கிச்சன் பக்கம் தலையை வைக்க முடியாது. வீட்டில் பொண்டாட்டி தான் பாஸ். சுடு தண்ணி வேணும்னா அவ்வளோதான் கேட்கணும். ஓகே, உப்பு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அவள் வந்து வீட்டை விட்டு எங்கேயாவது வெளில போயிட்டா நான் தனியாக இருக்கேன்னா சாப்பிடாம இருக்கணும். வந்தால் தான் சாப்பாடு கிடைக்கும். கல்யாணம் பண்ண கொஞ்சம் நாள்லேயே வந்து சொல்லிட்டா, இது என்னோட கிச்சன், நீ இதில் வராத. ஓகே, இல்லைம்மா இப்போ யாராவது ஒரு 4 பேர் வரா ஆற்றுக்கு வரேன்னா வந்து எதாவது ஹெல்ப் பண்ணாமா எதாவது பண்ணாமான்னா ஒன்றும் தேவையில்லை, நீ விடு, இது என்னோட கிச்சன், நீ வராது, நீ வராமல் இருக்கிற வரைக்கும் சேஃப்டி. யூ ஆர் நாட் பர்மிட்டட் டு என்டர் இன்டு கிச்சன். ஐ எம் அலோவ் டு ஈட். பட் அதுவுமே வாயை மூடிட்டு சாப்பிட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லணும், அவ்வளோதான். அடுத்த நாள் சாப்பாடு கிடைக்காது. ஸோ ஷீ இஸ் த பாஸ். இட்ஸ் ஹர் கிச்சன். இவ்வளோ பெரிய செஃப்பாக இருந்து உங்கள் மனைவிக்கு சமைச்சு போட வாய்ப்பு கிடைக்கல? மனைவிக்கு சமைச்சிருக்கேன், ரெஸ்டாரண்ட்டில் கூப்பிட்டு போயிட்டு. ஓ, ஸோ வீட்டில் பட் நாட் ஃபார் நத்திங் எல்ஸ். எண்ட் இஸ் தட் இப்போ வந்து நான் கிச்சனுக்குள்ளே போனேன்னா த வே ஐ ஒர்க் இஸ் கமர்ஷியல். எனக்கு 2 பேருக்கு சமைக்க தெரியாது. பருப்பு சாதம் வச்சாலும் ஒரு 6 பேர் 8 பேருக்கு போகும். நான் சமைக்கிறது வந்து கொஞ்சம் தடபுட, அதாவது நாங்கள்லாம் எப்படின்னா கமர்ஷியல், நீங்கள் வந்து பேனில் வதக்குவேல், நாங்கள் பேன் இப்படி வந்து குக் பண்ணுவோம். கரண்டி இல்லாமல் சமைக்கிறது, அது கட கட கடன்னு சத்தம் வரும். கத்தி வச்சு நறுக்கணும்னா அந்த ஒரு பீன்ஸை இப்படி நறுக்கிற வேலை எங்களுக்கு கிடையாது, இப்படி நறுக்கும். ஸோ அதில் வந்து என்ன பண்ணால் பீன்ஸ் நறுக்க கட 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 கடன்னு சத்தம் வரும், ஒரு ரிதம். அது எங்களுக்கு இட்ஸ் மியூசிக். ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து கத்தியை வச்சு நீ சாப்பிங் கூட உடைக்க போறியா, அந்த பாத்திரம் உடஞ்சி போயிட போகிறது, அந்த இது போய் அண்டு எடுத்தால் எல்லாமே ரெடியான அப்புறம் தான் வந்து சமைக்கிறது. அது இது எங்கே அது எங்கே இது எங்கே, என்னோடய கிச்சன் நான் பார்த்துக்கேன். ஸோ சிம்பிள். உங்கள் மனைவி சமைக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்? நிறைய டிஷ்ஷஸ் நல்லா சமைப்பேன். வந்த புதுசில் அவளுக்கு சமையலே தெரியாது. அவள் ஆக்சுவலி என்னை பார்த்து கல்யாணம் பண்ணுறது காரணம் என்ன நினச்சேன்னா, நான் தான் எல்லாத்தையும் சமைப்பேன் நினச்சிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நான் சமைக்கிறது ஓகே, சாப்பாடுலாம் நல்லா இருக்குது, பட் அதுக்கு பின்னாடி க்ளீன் பண்ணுறதுக்கு 4 பேர் தேவை. நீ வேண்டாம், நீ போ, உனக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் சமைக்க முடியாது. இப்போது ஒன்று பண்ணோன்னா ஒரு 2-3 லேயர்ஸ் 2-3 டெக்ஸ்சர்ஸ் இருக்கணும், நிறைய பாத்திரம் போகும். பாத்திரம் தேய்க்கிற வேலை வந்து பேண்டமிக் கூட பெருசாக பண்ணலை. கிச்சனில் பண்ணுவோம், வேலையில் பண்ணுவோம், வீட்டில் வந்து ஒரு சோம்பேறித்தனம். ஸோ அதனால் வந்து ஹர் டெசிஷன். இன்ஃபேக்ட் ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் குக். இன்றைக்கி வந்து டுடே a lot of the dishes, என் பையன் வந்து டெல்லி போயிட்டு, அம்மா நான் வரேன், எனக்கு பருப்பு சாதம் வேணும்னா ஒரு 1 வீக் டெய்லி வந்து வெறும் பருப்பு சாதம் மட்டும். ஓகே, ஏன்னா அவள் பருப்பு சாதத்தில் கொஞ்சோண்டு அந்த பூண்டு பருப்பில் போட்டுட்டு அதை வந்து பண்ணிவிட்டு ரைஸை குழச்சி அதில் வந்து ஒரு நெய்யை போட்டு ஒரு தாளிப்பை போட்டு கொடுப்பாள். அல்டிமேட் சொல்லிச்சு வாய் வருது. ஸோ அந்த மாதிரி வந்து சம் பியூட்டிஃபுல் டிஷ்ஷஸ், பூரி அண்ட் சொதி, லாட் ஆஃப் நைஸ் டிஷ்ஷஸ். ஸோ பட் அப்பப்போ வந்து சொல்லுவாள், நான் வந்து ஷெஃப் வெங்கடேஷ் பட்டை பார்த்துட்டு இந்த சமையல் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்குன்னு சொல்லு, நல்லா இல்லைனா அடி விடுவானுங்க. சரி சரிம்மா. ஸோ அந்த மாதிரி இப்போ பார்த்து கற்றுட்டுருக்கேன். இப்போ இங்கே இருக்கிற செஃப்பில் யாரெல்லாம் உங்களுக்கு நல்ல நண்பர்கள்? எல்லாருமே சார். எனக்கு ஃப்ராங்க்லி இப்போ டிவியில் வருது ஷெஃப் தாமு, வந்து ஷெஃப் தாமு அப்பான்னு தான் சொல்லுவேன். நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன் அவன்கிட்ட. அப்படியா? ஆமாம், நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் அவன்கிட்ட. அந்த பிகினிங் ஆஃப் மை கரியர் வந்து ஹோட்டல்ஸில் இருந்திருக்காரு. ஸோ ஹி யூஸ் டு டீச் ஆஸ் அ ப்ரொஃபஸர் ஆல்சோ. அவரோட பர்சனாலிட்டி இது வெரி வெரி ஒரு அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி. என்னென்னா வந்து நல்லா சிரிச்சிட்டே இருப்பார், ஜாலியாக இருப்பார். ஓகே, அண்ட் நிறையா என்கரேஜ் பண்ணுவார். பண்ணுறா, நீ பண்ணு, நல்லா பண்ணும்பார். அண்ட் இப்போவும் சாதனை, பத்மஸ்ரீ, கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அவர் பார்க்க அதான் சொல்லுவேன், அப்பா இன்றைக்காவது அவர் அப்பா தான் கூப்பிடுது. வயசில் அவ்வளோ பெரியவர் இல்லை, பட் நாங்கள்லாம் அப்பா அங்கே அந்த இது ஒரு படத்தில் சொல்லுவேன், அப்பா அப்படி இல்லை, அந்த மாதிரி வந்து ஜாலியாக கூப்பிடுவோம், ஸ்தானத்தை கொடுத்துருக்கோம். ஆமாம். ஸோ பட் எல்லாருக்கும் வந்து நல்லா கொடுத்து நல்லா என்கரேஜ் பண்ணுவார். ஷெஃப் வெங்கடேஷ் பட் நல்லா தெரியும். அவருமே வந்து ஒரு பியூட்டிஃபுல் பர்சனாலிட்டி. அதாவது யாருமே ஜட்ஜ் பண்ண மாட்டார். தப்பு பண்ணவங்க, அவர் கெடுதல் பண்ணவங்க கூட வந்து கெடுதலாக நினைக்க மாட்டார். எல்லாரும் வளரணும், கொஞ்சம் மெக்னானிமஸ், வெரி பியூட்டிஃபுல் பர்சனாலிட்டி. ஓகே, வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் வோக்கலாக, அதாவது மனசில் பட்டது சொல்லிட்டு போயினே இருப்பார். அது திரும்பி பார்த்து இதை பற்றி அதை பற்றி. ஸோ அந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் லேர்னது. அந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் ஷெஃப்ஸ். இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் இப்போ ரீசெண்டாக வந்து அந்த இதில் டீம், பட் ரங்கா வந்து ஆல்மோஸ்ட் தம்பி மாதிரி. அவன்கிட்ட வந்து எவ்வளோ விஷயம் இருக்குது கற்றுக்கிறதுக்கு. அதாவது வந்து ஒரு 5-7 இயர்ஸ் தான் வந்து ஹீஸ் காட்டன் இன்டு தி பிஸ்னஸ் டூயிங். எடுத்தோமா முடிச்சோமா கட்ட 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 கட்டன்னு பண்ணிட்டு என்னமா பண்ணிட்டுருக்கான். பியூட்டிஃபுல் பர்சனாலிட்டி அண்ட் ஹியூமிலிட்டி. அது அவனுக்கு இருக்கிறது அந்த இது ஸ்டேட்டஸ் மணி வச்சுட்டு வேறு மாதிரி இருக்கலாம். ரொம்ப சிம்பிள், பியூட்டிஃபுல் பர்சனாலிட்டி. ஸோ அந்த மாதிரி வந்து
ஐ ஆக்சுவலி டோன்ட் திங்க் ஐ கேன் சே ஒன் சிங்கிள் ஷெஃப் ஐ நோ அவங்ககிட்ட வந்து பேச மாட்டேன், சண்டை போட்டிருக்கேன், அந்த மாதிரி வந்து எல்லாருமே தெரியும். ஏன்னா வந்து ஃப்ரெட்டர்னிட்டி ரொம்ப சின்னது. ஷெஃப் ஃப்ரெட்டர்னிட்டி எல்லாருக்கும் எல்லாரையுமே தெரியும். எல்லாருமே எல்லார்ட்டையும் பேசுவோம். பொதுவாக சமையல்னாவே பெண்கள் தான். ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல்களில் வந்து சமைக்கிறது ஆண்களாக தான் இருக்குது. இல்லை சார், அது கம்ப்ளீட்டாக மாறுது. மாறிடுச்சா? மாறிட்டு இருக்கு. ஏன்னா என்னன்னா, ஒரு காலத்தில் வந்து கிச்சன் மேல் டாமினன்ஸுக்கு காரணம் என்னென்னா சூடான இடம். ஓகே, ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கும். எண்ணெய் கொட்டும், தெறிக்கும், அடிப்படும். ஸோ லேடிஸுக்கு வந்து அந்த இது ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஒரு காலகட்டம் கட்டிட்டு ஒதுக்கி வச்சிட்டோம். ஓகே, நாட் ட்ரூ அட் ஆல். அந்த டைம்ல என்னன்னா வந்து அந்த பூண்டு உரிக்கிறது, வெங்காயம் உரிக்கிறது, சமைக்கிறது ஆச்சி சமையல் மாதிரி சமையல் இல்லை, பாட்டி சமையல் மாதிரி இல்லை, அம்மா சமையல் மாதிரி சொல்கிற ஒவ்வொரு ஷெஃப்பும் உண்மையை தான் பேசிகிட்டு இருக்கிறது. என்னன்னா எவ்ரி ஷெஃபுக்கு வந்து அவங்க அம்மா பாட்டி வச்சு கற்றுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்குமே நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸில் விமென் ஆர் ஸ்ட்ராங் இன் த கிச்சன். அப்படியா? ஆப்லேட் இப்போ வந்து இருக்குங்களா? இப்போ வந்து ஹேஸ் ஷெஃப்ஸ் நான் சொன்னேன், எங்கள் ஜெனரேஷனில் கொஞ்சம் ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு இடம் இருந்துச்சு. ஸோ எங்கள் ஜெனரேஷனில் நாங்களும் கிச்சன் வரைச்சு யூஸ் நோட்டஸ் என்னென்னா இட் இஸ் நாட் அ கம்ஃபர்டபுள் பிளேஸ். என் பொண்ணை நான் வந்து கிச்சனில் அனுப்புவேனா? என் டைமில் இல்லை. பட் இப்போ என் பொண்ணை நான் கிச்சனில் அனுப்பாமல் இருப்பேனா? 100% அனுப்புவேன். பிகாஸ் இட்ஸ் பிகம் அ பெட்டர் பிளேஸ் டு ஒர்க். அண்ட் ஃபார் சம் ரீசன் விமென் ஆர் ஸ்ட்ராங்கர் தென் மென், மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. எனக்கு ஸோ ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் மென். ஒன்றும் இல்லை சார், இப்போ வந்து வென் யூ டேக்கிங் மேன், கை வந்து எப்போதுமே கொஞ்சம் கனமான கை, அந்த அடிக்கிற கை, பரோட்டா போடுறதுக்கோ இல்லை வந்து ஏதாவது பசியறதுக்கோ அந்த மாதிரி இருக்கிற விஷயத்துல தான் வந்து கை அந்த மாதிரி கை. விமென்ஸ் ஹேண்ட்ஸ் ஆர் வெரி வெரி ஸ்லெண்டர், டெலிகேட். ஸோ அந்த நுணுக்கமான வேலைகள், ஃபார் இன்ஸ்டன்ஸ் காவிங், வெஜிடபிள் காவிங் வந்து சின்ன கத்தி வச்சு பண்ணுறது, பேஸ்ட்ரி, ஐவ் சீன் சம் ஒர்க். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி த மைண்ட் அண்ட் பர்சனாலிட்டி. என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒன்று பண்ணணும், இது சாதிக்கணும்னா அது தி அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட், எனர்ஜி அவங்க போட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணுறது. பசங்களை என்ன போனால் போட்டேன் ஜாலி விட்டுருவாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கேர்ள் ஷெஃப்ஸ் அண்ட் லேடி ஷெஃப்ஸ் ஐவ் சீன் அது பர்ஃபெக்டாக வர வரைக்கும் they will not leave it. So a lot of respect, and today the industry, a lot of women are coming in. Okay, it's not male or female dominated, gender based domination கிடையாது, skill based domination ஆயிட்டு. So which is nice to see. உங்களுக்கு சவுத் இந்தியன் ஃபுட்டில் எது ரொம்ப பிடிக்கும்? வீட்டில் சாப்பிட்றது ரெகுலராக தயிர் சாதம். ஐ ஹாவ் டு ஈட் தயிர் சாதம். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சாப்பிடணும். தயிர் சாதம் இல்லாமல் முடியாது. பட் உண்மை சொல்லணும்னா எனக்கு வந்து காலேஜெலாம் முடிக்கிறச்சே எல்லாருக்கும் எல்லா ஷெஃபுக்கும் இருக்கிற மாதிரி ஒரு மோகத்தில் தான் கான்டினென்டல், ஏஷியன், யூரோப்பியன்னு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10 years 10-15 years கொஞ்சம் பைத்தியமாக சுற்றினேன். டு தி எக்ஸ்டென்ட் வீட்டில் எப்படியுமே பாட்டி இருக்காமல் இருக்கா, ஒய்ஃப் இருக்க போகிறா, நமக்கு எதுக்கு சவுத் இண்டியன் அப்படின்னு ஒரு திமிர் இருந்துச்சு. டில் ஐ ஸ்டார்டட் ஸ்டடிங் சவுத் இண்டியன். சட்னிங்கிற ஒரு டிஷ் வந்து சட்னி, துவையல், சம்மந்தி, பச்சடி, இதெல்லாம் வந்து என்ன கணக்குனா அந்த காலத்தில் சமைக்கிறது ஈவினிங் 6 மணிக்கு அப்புறம் விறகு வந்து பற்ற வேண்டாம். இட் இஸ் ஃபார் லைட், இட் இஸ் நாட் ஃபார் த ஹவுஸ். எல்லாம் ஓலை வீடு, இட்ஸ் நாட் சேஃப். ஏதாவது ஒரு தீப்பொறி போயிடுச்சுன்னா யூ கேன் கேட்ச் ஃபயர்ஸ், தே ஒன்ட் குக். ஸோ அந்த ஈவினிங் டைமில் சாப்பாடை செஞ்சு வச்சு காலையில் வந்து கஞ்சி தான். கஞ்சி சாப்பிட்டு வயலுக்கு போயிட்டு வயலில் மத்தியான வேலையில் இந்த உடவர் சாப்பாடு அந்த மாதிரி அது. பட் யூ கான்ட் குக் ஸோ மச். இப்போ ஒரு சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் அந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன் டைமில் தான் நடக்கும். ஸோ சட்னி வந்து காலையில் பழையங்கஞ்சி, அண்ட் சட்னியில் வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆல்மோஸ்ட் மெடிசினல். கார்லிக், ஜிஞ்சர், ராவாக சாப்பிட்டா நல்லது, கருவேப்பிலை, ஓகே, இதெல்லாம் போட்டு அரைச்சி கஞ்சிக்கு தொட்டு சட்னி சாப்பிட்டு போகிறது. ஸோ ஆரம்பத்தில் இட் ஸ்டார்டட் ஆஃப் அஸ் மெடிசன். அந்த காலத்தில் வை பீப்புள் ஆர் ஸோ ஹெல்தி, லாக்டோ ஃபெர்மெண்டட் ஃபுட் வந்து அவ்வளோ நல்லது. இன்றைக்கி கட்டுக்குன்னு இன்றைக்கி நம்ம சயின்ஸ் வந்து ஃப்ரம் த வெஸ்ட்டு சுற்றி வருது. ஓகே, பட் இதெல்லாம் வந்து பார்க்க படிக்க ஐ ஸ்டார்டட் ரியலைசிங் பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். நம்ம வந்து வெளிநாட்டு சாப்பாடை தேடிட்டு இருக்கிறது, நம்ம ஊர் உணவு, நம்ம பேக்ரவுண்ட், நம்ம ஹிஸ்ட்ரி எவ்வளோ இருக்குது. அண்ட் ஒன் ஆஃப் மை ப்ராப்ளம்ஸ் என்னென்னா, இப்போது லாஸ்ட் 2-3 generations ஆஃப் ஃபுட்னாலே வந்து ஈட்டிங் இண்டியன் இஸ் நாட் ஃபேஷனபிள். ஐ வாண்ட் பர்கர், ஐ வாண்ட் பீட்ஸா. நம்ம சாப்பாட்டில் எவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ அதை வெளியில் கொண்டு வரணுன்ட்டு ஐ எம் ஒர்க்கிங் ஹார்ட், லாட் ஆஃப் ரிசர்ச், நிறைய பேர்கிட்ட பேசுகிறது, சொல்கிறது. அண்ட் அதில் அந்த ஜேர்னியில் வந்து படிக்க இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஐ லவ் சவுத் இண்டியன் ஃபுட். ஐ விஷ் ஐ கேன் ஈட் மோர். எனக்கு இன்னும் நிறையா சாப்பிட்டு நிறைய டேஸ்ட் பண்ணணும். உங்கள்கிட்ட பேச ஐ டோன்ட் நோ வை பதிரிப்பேணி ஞாபகம் வருது. அந்த கல்யாணத்தில் பதிரிப்பேணியில்
அந்த மாதிரி கல்யாண சாப்பாடுகள் விதவிதமாக இன்ஃபேக்ட் எனக்கு சான்ஸ் கொடுத்தாலும் சாப்பிட முடியும்னா நிறைய சாப்பிட்டு ஸோ அந்த ஃபுட்டை ரசிக்கிறோம். மோர் குழம்பு அவ்வளோ பியூட்டிஃபுல் டிஷ். இந்த மோர் குழம்புல வெண்டைக்காய் பொரிச்சு ஸோ அந்த மாதிரி தென் ஃபுட் இன் ஜெனரல் ஐ லவ் டு ஈட். நான்வெஜிடேரியன் ஃபுட்டில் நீங்கள் எந்த ஃபுட்டு சமைக்கிறதுல பெஸ்ட்? சார் எனக்கு கிட்டத்தட்ட ஆல் த மீட்ஸ் நான் சமைச்சிருக்கேன். ஃபார் சம் ரீசன் மக்களுக்கு நான் வந்து பண்ணுற ஸ்டேக் ரொம்ப பிடிச்சிருக்கு, கான்டினென்டல். ஸோ மேபி ஐ டோன்ட் நோ நல்லா பண்ணியிருக்கேன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன, பட் தட் எஸ். பட் கோயிங் டீப் சவுத் வந்து இப்போ வந்து நம்ம அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வி வர் நாட் நான் வெஜிடேரியன். ஏன்னா வந்து ஃப்ரிட்ஜு கிடையாது. இன்றைக்கி ஏதாவது ஒரு கோழி ஆடு மாடு ஏதாவது வாட் எவர் ஆனிமல் யூ கில்ட் யூ ஹேவ் டு கன்சியூம் இட் தட் டே. இல்லைன்னா அதை வச்சு சாப்பிட முடியாது. கருவாடு ஆல் தோஸ் திங்ஸ் மேபி அண்டர்ஸ்டாண்டபிள், பட் ஆக்சுவல் ப்ரொடியூஸ் நீங்கள் வந்து சமைச்சிடலாம், அன்றைக்கே முடிக்கணும். அண்ட் பட் அது இப்படி நான் பண்ணுறோமா இப்போ? இல்லை பல பேர் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்களே. தோசை மாவு அரைச்சி அடுத்த நாள் வந்து முடிஞ்சிருக்கணும். அரைச்சி அடுத்த நாளில் புளிச்சிருமே. 2 வாரம் 3 வாரம் ஃப்ரிட்ஜு கொஞ்சம் கஷ்டம். சரியாது. நாட் வெரி ஃபாண்ட் ஆஃப் இட். ஏன்னா இதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், ஃப்ரிட்ஜ் எதுக்கு வச்சுக்கணும்? எனக்கு வந்து சம்பாதிச்சு ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்குகிற வசதி இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி அதை காலியாக வச்சு உள்ளே வேணால் தண்ணி ஐஸ் வாட்டர் வைக்கிறது அந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஓகே. பட் தினசரி சாப்பிட்ற சாப்பாடை வந்து எடுத்து திருப்பி இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் வந்து இவ்வளோ வச்சுருக்கோம், சரி நாளைக்கு திருப்பி சமைச்சு திருப்பி ஃப்ரிட்ஜில் வை, அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு லைனாக ஒரு 10 நாள் முன்னாடி இருக்கிற சாப்பாடு உள்ளது. ஆமாம். சில விஷயம் வைக்கணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வி டேக்கிங் பட்டாணி இல்லை கார்ன்லாம் எடுத்துடலாம், அதை ஃப்ரோசன் பண்ணுறதுனால அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆர் பெட்டர். அதில் இருக்கிற ஃப்ரெஷ்னஸ், அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் அதுக்கு ஃப்ரோசன் வேணும். ஓகே. ஐஸ்கிரீம் டெய்லி சாப்பிடக்கூடாது, எப்பாவது ஒரு தடவை ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜ். எனக்கு வந்து நான் பார்க்குறச்சே வந்து அந்த காலத்துலாம் பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஆனால் உள்ள சின்ன டப்பா தான் இருக்கும். இத்தினுண்டுக்கு ஒரு ஃப்ரீசரில் தேங்காய் போகும், திருவது கஷ்டம், கொஞ்சம் தேங்காய் இருக்கும். அதே ஃப்ரிட்ஜில் கொத்தமல்லி புதினா இருக்கும் நியூஸ் பேப்பரில் சுட்டி. ஆனால் இன்றைக்கி வாங்கின கொத்தமல்லி நாளைக்கு காலி ஆகிடும். தயிர் இருக்கும். ஏன்னா தயிர் வந்து இந்த சூடான நேரத்தில் கொஞ்சம் ஜில்லாக பண்ணி மோராக கொடுக்கிறது, அது பானையில் போட்டாலும் சரி. பட் என்றைக்குமே வந்து சாப்பாடு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போகாது. மாவு வந்து இன்றைக்கி அரைச்சி நாளைக்கு புளிச்சு காலி, அவ்வளோதான் மாவு அரைக்கணும். ஒரு வாரம் 10 நாள் நான் பார்த்ததே கிடையாது. எப்பாவது ஒரு தடவை ஊறுகாய், இந்த துவையல், அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம், என்ன தேவையோ இருக்கலாம். இன்றைக்கி ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். அது ஒரு கபட் மாதிரி ஆகிடுச்சு. பெரிய ஃப்ரிட்ஜு, டபுள் டோர், நாட் ரிக்வயர்டு. உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்கும்? மோஸ்ட்லி காலியாக தான் இருக்கும். குழந்தைகள் இருக்கிறச்சே வந்து சாக்லேட் இருக்கும், இதாக இருக்கும். பட் இப்போ நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், 2 காலேஜ் போயிருக்கு, பெருசாக அதுவும் இல்லை. நான் இப்போ இன்ஃபேக்ட் அதுதான் யோசிச்சுட்டு அவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் நமக்கு தேவையா, காலியாக இருக்குது, ஆக்சுவலி நாட் ரிக்வயர்டு. நான்வெஜிடேரியன் ஃபுட்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிரியாணி வந்து ஒரு 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 லவ். ஏன்னா பிரியாணியில் வந்து எனக்கு தெரிஞ்ச நான் ஆராய்ச்சி பண்ணது 52 ஸ்டைல் இருக்குது பிரியாணியில். 52? ஆமாம். 52ல் எல்லாமே தெரியுமா? எனக்கு எல்லாமே பண்ண தெரியாது. எனக்கு ஒரு 7-8 ஸ்டைல் பிரியாணி வந்து நல்லாவே தெரியும். இன்னும் ஒரு 10-12 ஸ்டைலில் கொஞ்சம் மீடியோக்கராக பண்ணுவேன். பட் எல்லா ஸ்டைலுமே தெரியாது. ஸோ எனக்கு வந்து அந்த பிரியாணி பண்ணுறது ரொம்ப ஆசை. அது பண்ணி அது பர்ஃபெக்டாக எடுக்கணுங்கிற ஒரு ஆசை. அதனால் ஸோ வாட் எவர் கோஸ் இன் டு அ பிரியாணி, எஸ், ஓகே. பட் do I need non-veg to survive? No, not necessarily. இது the beans காய்கறி, பீட்ரூட் காய்கறி more value to me than meat. பட் அதுக்காக as a chef I have to cook meat. I will cook meat. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகளில் பிரியாணிக்கு இருக்க வரவேற்பு வேறு எந்த உணவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். எல்லா தெருக்கள்லையும் குறைந்தது 4-5 கடைகள் பிரியாணி கடைகள் இருக்குது. சார் நீங்கள் ஆக்சுவலி ஒரு 20-25 வருஷம் முன்னாடி எடுத்திங்கன்னா சென்னையில் பிரியாணி கடை கிடையாது. இப்போ தான் வந்திருக்கு. ஓகே. என்ன ஆயிடுச்சுன்னா எந்த ஒரு பொருளுமே சாப்பிட்ட அதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் வரும். பிரியாணி வந்து சாப்பாடு, கறி, ரைத்தா, தால்சா, ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக சமைக்கக்கூடிய ஒரு பொருள், அது நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். அதாவது நீங்கள் சாம்பார் சாதம் எடுங்க, பிரியாணி எடுங்க, பெரும்பாலும் மக்கள் வந்து சாம்பார் சாதத்தோட பிரியாணி தான் வருவாங்க. ஆமாம். ஏன்னா ஒரே டப்பா ஒரே சாப்பாட்டில் எல்லாமே வந்து ஃப்ளேவர் இருக்கும். அந்த கறினால் வந்து சாப்பாட்டுக்கு வரும். ஏன் வெஜ்ஜு பிரியாணி, பிரிஞ்சி புலாவ், அதில் வந்து பிரெட் க்யூப்பை போட்டு லெமன் ரைஸ் சாப்பிடுவாங்களா? பிரிஞ்சி புலாவ் பிடிக்குமா?
பிரிஞ்சி பழம் ஒரு பீஸ் கிடைக்கும், ஒரு கடிச்சு நம்ம அதோட சாப்பிட்டு நம்மளை என்கேஜ் பண்ணும் பிரியாணி. அதோட ஸ்மெல், அதோட ஃப்ளேவர், ஸோ ஒரு வெறி இருக்குது. அதை வந்து அது சாப்பிட்றதுனால வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் வந்து ஒரு லைம் ரைஸ், ஒரு புளியோகரை சொல்ல மாட்டேன், புளியோகரை நீங்கள் கோவிலில் போயிட்டு இந்த விடியகால டைமில் அந்த இதை முடிச்சுட்டு அந்த ஒரு பொட்டலத்தில் அந்த தொண்டையில் புளியோகரை கொடுப்பாங்க பாருங்க, அல்டிமேட்டாக இருக்கும். அதுவும் வந்து அது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற அந்த புளி இறங்கி. பெருமாள் கோவில், ஓகே, சக்கரை பொங்கல். ஸோ ஆஃப் த டாபிக், பட் அதுதான் பிரியாணி பண்ணுறது. என்னென்னா வந்து மக்களுக்கு அது வந்து சாப்பிட்ட அது ஒரு அடிக்ஷன், ஒரு இது இருக்குது. பேண்டமிக்கில் பிரியாணி மட்டும்தான் சார் ஓடிச்சு. அதுக்கு பின்னாடி வந்து பரோட்டா. பேண்டமிக்கில் மட்டும் இல்லை, பேண்டமிக் முடிஞ்சு இப்போவும் பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் ஃபுட்டாக இருக்குது. இந்தியா நீங்கள் வந்து நார்த்தில் எடுத்திங்கன்னா அது பர்கர், ஆமாம், சவுத்தில் எடுத்திங்கன்னா பிரியாணி. இப்போ நான்வெஜிடேரியன் பிரியாணிக்கு இருக்கிற அந்த அளவுக்கு வரவேற்பு. உதாரணத்துக்கு இப்போ பக்கெட் பிரியாணி நீங்கள் பார்த்தாலும் நான்வெஜிடேரியன் பிரியாணி விற்கிறாங்க. அது மாதிரி ஒரு பக்கெட் வெஜிடபிள் பிரியாணி விற்றா விற்குமா அப்படின்னு தெரியல. மக்கள் பேசுகிறாங்களே தவிர வாங்கலையே. இப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா வெஜிடேரியனுக்கு வந்து ஜாக் ஃப்ரூட் பிரியாணி போட்டாங்க. ஜாக் ஃப்ரூட் பிரியாணி ஓடுது. என்ன பண்ணாங்கன்னா வந்து பல காயை வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து பிரியாணி ஸ்டைல். தி ஹோல் ஐடியா ஆஃப் ரைஸ், ஒரு பியூட்டிஃபுல் ஸ்மெல், மசாலா, பீஸ் இஸ் ஒர்க்கிங். வெஜ் பிரியாணி ஓடுது சார். பட் லெமன் ரைஸ், தக்காளி சாதம் பிரியாணி எடுத்திங்கன்னா இந்த 3ல் எது ஓடும்? ஆக்சுவலாக பிரியாணி தான். ஏன்? அந்த ஒரு ரிச்னஸ், ஃப்ளேவர், பீஸ், குழம்பு தொட்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா another very very popular that you can compare almost an equivalent quantity, பட் கமர்ஷியலாக பண்ணது வந்து மீன் குழம்பு ரைஸ். நம்ம மக்களுக்கு வந்து மீன் குழம்பு அண்ட் ரைஸுக்கு இருக்கிற ஒரு அது வந்து பிரியாணியே ஓவர்டேக் பண்ணும். பழைய சோறு போட ஆரம்பிச்சிட்டாங்களே கடலை. பானலில் வந்து பழைய சோறு போட்டு தொட்டுக்க வந்து சட்னி, ஊறுகாய், மிளகாய் வத்தல், அது கூட வந்தாச்சு. பியூட்டிஃபுல் பர்சன். ஓகே, ஸோ அவர் வந்து 2009 பலே பாண்டியன் ஒரு படத்தில் எனக்கு ஒரு ரோல், அவருக்கு ஒரு ரோல் அப்போ பார்த்துருக்கோம். நடிச்சிங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் அப்பப்போ வந்து நீ வா ஒரு வில்லன் ரோல் வேணும், அது வேணும், இது வேணும், உள்ள போட்டு விட்டுருவாங்க. இந்த துறையை தேர்ந்தெடுத்து இவ்வளோ நாள் பயணம் பண்ணது எப்படிப்பட்ட ஃபீலிங்கை கொடுக்குது? வந்து நார்மலாக ஒரு ஒர்க் டே வந்து 18 hours ப்ளஸ் போடும். எப்படி இவ்வளோ டைம்னா, ஐ ஹவ் நாட் ஒர்க்ட் a single day in my life. I've had fun. சமையலை தாண்டி கவுசிக்கு எதிலெல்லாம் ஆர்வம் அதிகம்? சமையல் தர ஒரே ஒரு ஒப்சஷன், அடுத்த ஒப்சஷன் என்னென்னா காமிக் புக் அண்ட் ஆக்ஷன் கலெக்ஷன்ஸ். 1982 இருந்த டிசி காமிக்ஸ், பேட்மேன், அது ஒரு ஒப்சஷன். தமிழ் சினிமா பிரபலங்கள் யாரையாவது சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அவனுக்கு வாய்ப்பு இருந்துதான்? விவேக் சார் அடிக்கடி வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ரூம் இருக்காங்க, போய் உட்காந்துட்டு ஐடியா எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட்டை போட்டு விட்ருவார். ரூம் யாருமே தரக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது.